ஹாய், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன். வெல்கம் டு மை சேனல். பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் இது சாப்பிடாத குழந்தைங்க இந்த காலத்துல இருக்காங்களா? கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் ஆல்மோஸ்ட் பிஸ்கெட்ஸ் அண்ட் குக்கீஸ் சாப்பிட்றத நம்மளே கண்கூட பார்த்திருக்கோம். பட் இந்த பிஸ்கெட்ஸை பத்தி பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க கண்டிப்பா உங்களோட குழந்தையோட ஹெல்த்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். பிஸ்கெட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், குழந்தைகளுக்கு எவ்வளவு வயசுல பிஸ்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அளவுக்கு அதிகமா பிஸ்கெட்ஸ் கொடுக்கறப்போ என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல ஒரு சில பிஸ்கெட்ஸ் ரொம்ப சீப்பா கிடைக்குது, ஒரு சில பிஸ்கெட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அளவுக்கு அதிகமா பிஸ்கெட்ஸ் கொடுக்கறப்போ எந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உங்க குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் காஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறப்போ அதுல என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எந்த ஏஜ்ல இருந்து குழந்தைகளுக்கு பிஸ்கெட் கொடுக்கலாம்? ஜென்ரலாவே குழந்தைகளுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவோ இல்ல அதிகமாவோ பிஸ்கெட்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்றது நல்லது. அதுலயும் ஸ்பெசிபிக்கா 1 இயர்க்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு பிஸ்கெட்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த பிஸ்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்போ யூஸ் பண்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், குறிப்பா சோடியம் பென்சோயேட் அப்படின்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவ் குழந்தைகளுக்கு டிஎன்ஏ டேமேஜ் காஸ் பண்ணுது அப்படிங்கறது நிறைய ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் இது எல்லாமே இல்லாம பாத்துக்கணும். அதனால 1 இயர் வரைக்கும் குழந்தைகளுக்கு இஃப் பாசிபிள் 2 இயர்ஸ் வரைக்குமே பிஸ்கெட் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். செகண்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அளவுக்கு அதிகமா பிஸ்கெட்ஸ் சாப்பிட கொடுக்கறப்போ என்ன மாதிரியான ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருதுங்கிறது தான். எக்ஸசிவ் வெயிட் கெயின், அதாவது குழந்தைகளுக்கு நீங்க அந்த பிஸ்கெட்னுடைய இன்கிரீடியன்ஸ்லயே பாத்தீங்கன்னா தெரியும், ரீஃபைன்ட் வீட் ஃபிளார் தான் ஆல்மோஸ்ட் 60 to 70% இருக்கும். அதாவது இது மைதா. இது கொடுக்கறப்போ குழந்தைகளுக்கு வெயிட் மட்டும் தான் அதிகமா ஏறும், பட் எந்த ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூமே அதுல இருக்காது. செகண்ட் திங், ரீஃபைன்ட் சுகர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான சுகர் லோட் கொடுக்கும். அகெயின் வெயிட் கெயின் இருக்கும், பட் எந்த ஒரு சத்துமே குழந்தைக்கு கிடைக்க போறது கிடையாது. தேர்ட் திங், குழந்தையோட டென்டல் கேரிஸ், அதாவது பிஸ்கெட்ஸ் மத்த ஸ்நாக்ஸ கம்பேர் பண்றப்போ மாவு சத்து நிறைய இருக்கிறதுனால பல் இடுக்குகள் எல்லாம் போய் இருக்கும். நைட் குழந்தை பிரஷ் பண்ணாம தூங்குனாங்க அப்படின்னா அது பாக்டீரியா நிறைய வளர வச்சு மாவு சத்துனால பல் நிறைய சொத்தையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்த் ஒன், குழந்தைகளுக்கு பிஸ்கெட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கப்போ கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் அதிகமா வரும். இது எதனால அப்படின்னா பிஸ்கெட்ஸ்ல ஃபைபர் சுத்தமா கிடையாது. ஃபைபர் அதிகமா இருக்க டயட் நம்ம எடுத்துக்கிறப்பதான் இந்த மோஷன் போற ப்ராப்ளம் எதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு இருக்க முடியும். சோ பிஸ்கெட்ஸ் மட்டுமே கொடுக்கிற குழந்தைங்க ஆப்வியஸ்லி மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட்ல ஒரு சில பிஸ்கெட்ஸ் ரொம்ப சீப்பாவும் ஒரு சில பிஸ்கெட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாவும் கிடைக்கிறது ஏன்? அதாவது 3 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் கூட நமக்கு பிஸ்கெட்ஸ் கிடைக்குது. இது ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ் அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஹெல்த் ஹசார்ட் உருவாக்கக்கூடிய லார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பன்றி கொழுப்பு, அது போக மார்க்ரெயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஆயில், இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யறதுனாலதான் அது ரொம்ப சீப்பா இருக்கு. வேறஸ் நீங்க காஸ்ட்லியான பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பட்டர் இல்லைன்னா கீ அந்த மாதிரி யூஸ் பண்ணி செய்யற பிஸ்கெட்ஸ் மார்க்கெட்ல 3 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறப்போ அன்ஹெல்த்தியான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்கெட் தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சீப்பா கிடைக்கிற பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லது. 4வது விஷயம், அளவுக்கு அதிகமா பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறப்போ என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் ஹசார்ட்ஸ் காஸ் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரீஃபைன்ட் சுகர் அதிகமா யூஸ் பண்றப்போ குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் அதிகமா இருக்கும். சின்ன வயசுலயே ரொம்ப எடை கூடி குழந்தைங்க பின்னாடி ஹார்ட் டிசீசஸ் இல்ல பிபி அதிகமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால கஷ்டப்படுவாங்க. 2வது, மைதா கிறிஸ்பியா வர்றதுக்காக ஆட் பண்றாங்க. அதனுடைய ஹெல்த் ஹசார்ட் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 3வது, அதுல இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே குழந்தைகளுக்கு உணவு குழாயை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 4வது விஷயம், ரைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது பிஸ்கெட்ஸ் நல்லா பஃபியா வரதுக்காக யூஸ் பண்றது. சோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா பிஸ்கெட்ஸ் எடுக்கிறப்போ இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியில அக்குமுலேட் ஆயிட்டு உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஹெல்த் ஹசார்ட் காஸ் பண்ணும். சோ ஃபைனலி, நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கறப்போ அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஹோல் வீட் ஃபிளார்ல செஞ்ச பிஸ்கெட்ஸா இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மைதாவோட கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுத்தா நல்லது.
செகண்ட் திங், குழந்தைகளுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் லைக் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது, இல்ல ஓட்ஸ் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிஸ்கெட்ஸ் இந்த சீப்பா கிடைக்கிற பிஸ்கெட்ஸை விட கம்பேரிட்டிவ்லி நல்லது. சோ நீங்க உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற பிஸ்கெட்ஸ்ல ரீஃபைன் சுகர் கம்மியா இருக்கிற மாதிரியான பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் வந்து இல்லாம இருக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு கம்மி குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரியான பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுங்க. சோ டு பி ப்ரிசைஸ் 1 year வரைக்கும், முடிஞ்ச அளவுக்கு 2 years வரைக்கும் குழந்தைகளுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் கொடுத்தாலும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவோ இல்ல அளவுக்கு அதிகமாவோ பிஸ்கெட்ஸ் கொடுக்காதீங்க. பிஸ்கெட்ஸ் கொடுக்கறப்போ குழந்தைகளுக்கு கண்டிப்பா நைட் பிரஷ் பண்ண வச்சுதான் தூங்க வைக்கணும். அண்ட் குழந்தைகளுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கறப்போ அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ், இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கி கொடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.